சஞ்சய் பையன் என்னடான்னா 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கான். இவன் என்ன பண்ண போறான் ஏது பண்ண போறான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணு என்னடான்னா காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அந்த சைனாக்காரன் கூட போன்ல பேசிக்கிட்டே இருக்கா. அப்படி என்னத்தை தான் பேசி தொலைவாளோ தெரியல. கர்மம். ஐயோ, இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. ஏன் புலம்பிக்கிட்டே இருக்க? எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். என்னங்க சரி பண்ணுவீங்க நீங்க? ஒரு பொம்பளை பொண்ணு ஊர்ல இருந்து வரும்போது ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்கா. என்னடி இதுன்னு கேட்டா, ஆமா நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி திமிரா நம்ம கிட்டயே பேசுறா. இந்த கல்யாணத்தை அங்கேயே பண்ணி தொலைய வேண்டியதானே, அவனையே எங்க கூட்டிட்டு வரணும்? நித்யா, கொஞ்சம் இங்க வாமா. ஏண்டி முகத்தை திருப்பிக்கிற? என் முகம் என்ன பாக்குற மாதிரி இல்லையா? அவ்வளவு அசிங்கமாவா இருக்கு? இப்ப என்னமா உனக்கு பிரச்சனை? ஏண்டி பெத்தவ கண்ணை கசக்கிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியாடி? அப்பா, நீங்க பேசுறதா மலேசியா வரைக்கும் கேக்குதே, இங்க இருக்க மாடிக்கு கேட்காதா? அம்மா, இப்ப உனக்கு யூவாங் தான் பிரச்சனை, அப்படிதானே? ஐயோ, அந்த பேரை சொல்லாதடி, என்னால காதை கொடுத்து கேட்க முடியல. ஏமா, கருப்பா இருக்கிறவனை கல்யாணம் பண்ணாதானே உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை? இவனெல்லாம் வெள்ளையா தானே இருக்கான். ஏண்டி வெள்ளையா இருக்காங்கிறதுக்காக சொட்டர் விக்கிறவனெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமாடி? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். வசந்தா, வாய மூடு. சும்மா கத்திட்டு இருக்காத. நல்லா யோசிச்சு பாரு வசந்தா. நம்ம பொண்ணு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. 2வது அமையற வாழ்க்கையாவது நல்ல வாழ்க்கை, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையா அமையட்டுமே. அதையே நாம தடுக்கணும். இங்க பாருமா, நம்ம குடும்பம் இப்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. நான் சொன்னா கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதுமா. நீ எதுவா இருந்தாலும் உங்க பெரியம்மா குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. உனக்கு தெரியுமோ தெரியாதோ அவங்க குடும்பத்தோட சேர்ந்து நம்மள நாசம் பண்றதுக்கு திட்டம் போடுறாங்க. அந்த கவிதா பொண்ணு எங்களை பழி வாங்கறதுக்காக எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு எங்களை ஜெயிலுக்கு அமிச்சிட்டாமா. சுத்தி முத்தி எங்களால எந்த பக்கமும் போக முடியாதபடி பண்ணிட்டாமா. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கமா, உன் கல்யாணத்தை உறவுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு தாம் தூம்னு கிராண்டா பண்ண முடியாதுமா. நீயே நினைச்சு பாரு, வெளிநாட்டுக்கார மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் எப்படி உன் கல்யாணத்தை பிரம்மாண்டமா பண்ண முடியும்? அதுக்காக நானும் உங்க அம்மா மாதிரி கல்யாணத்தையே வேண்டான்னு சொல்லலமா. கல்யாணம் பண்ணிக்க, சந்தோஷமா இருமா. ஆனா எங்கேயாவது கண்காணாத தூரத்துக்கு போய் நிம்மதியா இருமா. அது போதுமா எனக்கு. ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? புத்திமதி சொல்லி அவன் மனசை மாத்துவீங்கன்னு பார்த்தா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? அந்த பையன் எங்கம்மா இருக்கா? வலசரவாக்கத்துல ஒரு லாட்ஜ்ல ஸ்டே பண்ணிருக்காருப்பா. ஓஹோ, எந்த லாட்ஜ்? விடிவி லாட்ஜ். சரி, அப்ப அவனை இல்ல, நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே கிளம்புறேன். நாளைக்கு அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலாம். அப்படியே ஒரு நல்ல நாள்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். நானும் உன் அம்மாவும் கண்டிப்பா உன் ஆசீர்வாதம் பண்ணுவோமா? உன்னை பெத்தவனா என்னால இவ்வளவுதாமா பண்ண முடியும். அப்பா, நீங்க இவ்வளவு சொன்னதே இதுவே எனக்கு பெரிய விஷயம்பா. நான் இத உங்ககிட்ட நிஜமா எதிர்பார்க்கவே இல்ல. அட போமா, வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டோமா. பிள்ளைங்க சந்தோஷத்தை விட வேற என்னமா முக்கியம்? ஆமா, அவர் உன்னை நல்ல சந்தோஷமா வச்சுக்கு வரல? கண்டிப்பாப்பா, அவர் என்ன ரொம்ப நல்லாவே பாத்துப்பாரு. அப்புறம் என்ன, தைரியமா போ. நான் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஏன் உங்க அம்மா வராட்டா கூட அவளை கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. இந்த தடவை உன் கல்யாணம் என் கண்ணு முன்னாடி தான் நடக்கும். நீ போமா, நீ நிம்மதியா போ. தேங்க்யூப்பா. நில்லுங்க. உங்களுக்கு பைத்தியம் தாங்க பிடிச்சிருக்கு. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. வளராது நீங்க தாங்க. நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்றீங்க. ஏன் தேன் நிலவுக்கும் டிக்கெட் எடுத்து கொடுங்க, அதையும் விட்டீங்க. எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படாத. அவன் முன்னாடி சும்மா நடிச்சண்டி. அவன் வலசரவாக்கத்துல தான் தங்கி இருக்கானா. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிட்டேன். அவன் ரூம்ல போதைப் பொருள் வச்சாச்சு.
அவன் போதைப் பொருளை கடத்தி இங்க விக்கிறான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணுவாரு. அவன் லைஃபே ஓவர் டி. ஏங்க இதாவது நடக்குமாங்க? நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஜோதியோட சம்சாரத்தையும் பிள்ளைகளையும் தூக்கிட்டானே. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் மேல கை வச்சிருக்கீங்க தெரியுமா? என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சது உங்களை நாசம் பண்ணிடுவார், பாத்துக்கோங்க. இங்க பாருமா, நான் ரொம்ப டீசென்டான ஆளு. இந்த மாதிரி இன்டீசென்டா பிஹேவ் பண்ணேன்னு வச்சுக்க, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன். கொஞ்ச நேரம் வாய்க்கு பூட்ட போட்டு அமைதியா இரு. அப்படி இருந்தேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. குமாரண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உங்களெல்லாம் வகுந்துருவாரு, பாத்துக்கோ. யாரு? அந்த டைனோசர் என்ன வகுந்துருவான். நான் கூட படத்துல பொம்பளைங்களை கடத்தும் போது ஏன் வாயில பிளாஸ்டரி போடுறாங்கன்னு யோசிச்சிருக்கேன். இப்பதான் புரியுது. இப்படி நச நசன்னு பேசிட்டு இருந்தா எப்படி விட்டு வைப்பாங்க? அண்ணே, அது என்ன பண்றது? உங்கள யார ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றீங்க? என்னண்ணே ஏதோ சைனா செட் யூஸ் பண்றதுனால எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? கஷ்டமா இருக்குண்ணே. நான் அதுக்கு சொல்லடா. நாம சும்மா கூப்பிட்டா ஜோதி வரமாட்டான். அவன் ஒய்ஃபும் குழந்தையும் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும்னு வை, அவன் கண்டிப்பா வந்து தானே ஆகணும். அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் அவன் வரல, எனக்கு குமாரன் தான் முக்கியம், எவிடன்ஸ் தான் முக்கியம்னு சொன்னான்னா நீங்க 3 பேரும் முடிவெடுங்க. 2 லட்சம் ரூபாய் யாருக்கு வேணும்? எனக்குண்ணே. புரியலையா? உன்னையும் உன் குழந்தைங்களையும் கொல்றதுக்கு இவங்களுக்கு நான் கொடுக்குற பேமெண்ட். என் குழந்தைங்களுக்கு பண்ணிடாதீங்க. என் குழந்தைங்களுக்கு பண்ணிடாதீங்க. ஏய், விடுங்கடா. பார்த்தல, உங்க எல்லாரும் ஈவ இறக்கலாம கொன்றுவானுங்க. பிரசாத், இந்த அம்மாவை குழந்தைங்களோட அந்த ரூம்ல போட்டு பார், சத்தங்க தான் போட்டா வாயில பிளாஸ்டரி போட்டு போங்க. ரெக்வயர்மெண்ட்ஸ் தான் என்ன பண்ண போறோம்னு தெரியல. நாம என்னங்க எடுத்துக்கோங்க. எதையும் கொடு மதி, கொடு. டேய், ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட்லாம் ஏஜென்சி மூலமா பாத்துக்கலாம். எதுக்கு ஏஜென்சி? பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா திறமையானவங்க நம்மள தேடி வர போறாங்க. என்னண்ணா, நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லம்மா, அதுக்கு சொல்ல. ஏஜென்சில கொடுத்துட்டா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களே கேள்வி கேட்கலாமே. கேள்வி தானே கேட்க முடியும், வேற என்ன பண்ண முடியும்? சொல்லுங்கண்ணா. ஒருத்தரை நம்ம வேலைக்கு வைக்கிறோம், அவரை நம்ம கம்பெனில ஒரு தப்பு பண்ணிட்டு ஓடி போயிடுறாரு. நம்ம ஏஜென்சி கிட்ட கேள்வி கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? பதில் சொல்லுவாங்க, அவ்வளவுதானே?
இப்போ இதுவே நம்ம நேரடியா செலக்ட் பண்ணா அவங்க யாரு என்ன, அவங்க ரியலாவே திறமைசாலி தானா, அவங்க எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம சர்ச் பண்ண முடியும் இல்லையா? கரெக்ட் தான்மா, கரெக்ட் தான். டேய் என்னடா ஏதாவது கோச்சிக்கிட்டியா? இதுல கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னென்ன நான் சொன்னதுல ஏதாவது கோச்சிக்கிட்டீங்களா? இல்லம்மா, நான் எதுவும் கோச்சிக்கல. கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான். பின் என்ன, நம்ம செக்யூரிட்டிக்கு ஆள் எடுக்கிறோம் ஏஜென்சி மூலமா எடுக்க. என்னென்ன அதானே? அண்ணா பிஸ்கெட் சாப்பிடுங்கண்ணே. மதி, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வாயேன். பாருங்கண்ணே, நான் ஏதோ நீங்க பேசுறதுல இன்டர்ஃபியர் ஆறேன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பலன்னு பாக்குறாரு. மதி, டேய் என்னடா நீ? தங்கச்சி நல்லா தானே சொல்லிட்டு இருக்கு. உண்மையிலேயே அது பக்கத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி சொல்லுங்கண்ணே. ஆ. என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கம்பெனி விஷயமா தான்மா. இனிமே மீட்டிங்க வீட்ல போடக்கூடாதுன்னு தானே யோசிக்கிறீங்க? சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. வெளிப்படையை பேசுற எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியே நீயும் இருக்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படிதான் இருக்கணும். அப்போ அடுத்த மீட்டிங்க்கும் என்ன கூப்பிடுவீங்க? கண்டிப்பாம்மா. நீ இல்லாம இனிமேல் மீட்டிங்கே கிடையாது. போதுமா? அது போதும்னு நானும் வெளிப்படையா பேசுறேன்னு உங்களுக்கு என் மேல கோவலம் எதுவும் இல்லைல்ல? அட என்னம்மா நீ வெளிப்படையா பேசினா எனக்கு பிடிக்குன்னு சொல்றேனே, கோவம் இல்லையான்னு கேட்டா? இப்படிதாம்மா இருக்கணும். நம்மள மாதிரி ஆளுங்க இருந்தாதான் எல்லாமே கரெக்டா இருக்கும். சரிண்ணே, அப்ப இனிமே நீங்களும் வெளிப்படையா பேசுங்க, நானும் வெளிப்படையா பேசுறேன். இந்த கம்பெனி டீல்ல நம்ம எல்லாத்தையும் ஓப்பனா பேசி முடிச்சிடுவோம். என்ன சொல்றீங்க? சூப்பர்மா, சூப்பர். இப்படிதான் இருக்கணும். இது இந்த பையன் சொல்லவே மாட்டேங்கிறானே. சும்மா வந்து நீ பாத்துக்கடான்னு சொல்றானே தவிர இந்த மாதிரி வெளிப்படையாவே பேச மாட்டேங்கிறானே. நீங்க கவலையே படாதீங்கண்ணே, இனிமே நான் வெளிப்படையா தான் பேசுவேன். நான் இருக்கேன். இவர் பேசலன்னா கூட நான் வெளிப்படையா பேசுறேன். என்னங்க, இப்போ காஃபி போட்டுட்டு வரட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மதி, எனக்கு காஃபி போட்டு கொண்டாயா. என்னண்ணே, என்னாச்சு? ஐயோ, அவன் தலைவலி இப்போ எனக்கு வந்துச்சுமா. போ காஃபி போட்டு எடுத்துட்டு வா, போ. சரி. சரி, இந்த பிரசன்டேஷன் பாரு. இப்போ இது இருக்குல்ல, இத நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட பிரசன்ட் பண்ணோம். கான்ஸ்டபிள்ஸ், நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே சார். வணக்கம் சார். சார், நான் நீங்க சொன்ன லாட்ஜில தான் இருக்கேன். இப்போ நீங்க உள்ள போய் ரைடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவன் மாட்டிக்குவான். சார், எல்லாம் பக்காவா இருக்கும்ல? ஏன் கேக்குறேன்னா, எதுவும் இல்லாம சும்மா நான் ரைடுன்னு போயிட்டு அப்புறம் எதுவும் கிடைக்கலன்னா லாட்ஜுக்காரங்க கமிஷனர் வரைக்கும் போயிட்டு ப்ரெஷர் கொடுப்பாங்க. என் வேலைக்கே பிரச்சனை ஆயிடும் சார். என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு உதவி பண்ண வந்திருக்கீங்க, நான் உங்களை அப்படி விட்டுருவேனா? நான் ரூம் பாய் கிட்ட கொடுத்து அந்த பையனுக்கே தெரியாம பிரவுன் சுகரை அவன் ரூமுக்குள்ள வச்சிருக்கேன். நீங்க நேரா போய் பாருங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு கீழே பிரவுன் சுகர் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அந்த பையனை முட்டிக்கு முட்டி தட்டி தூக்கி கொண்டு போய் உள்ள வைங்க. முதல்ல போதை மருந்து கடத்தினதுனால அவன் பாஸ்போர்ட் கேன்சல் ஆகும். அவன் காலம் பூரா ஜெயில இருக்க வேண்டியதுதான். சரிங்க சார், நீங்க சொல்றத நம்பி தான் நான் போறேன். போங்க சார், புலம்பாதீங்க சார், போய் வேலையை முடிங்க. ஓகே சார், முடிச்சிட்டு கூப்பிடுறேன். உங்க ஹோட்டல் மேனேஜர் கூப்பிடுங்க. என்ன விஷயம் சார்? சொல்றேன், கூப்பிடுங்க. ஹலோ சார். சார், இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார் சார் உங்களை பார்க்கறதுக்கு. ஓகே சார். சார் வெயிட் பண்ணுங்க, வந்துடுவார். வாங்க சார். வணக்கம். என்ன சார் விஷயம்? ஒரு நார்த் ஈஸ்ட் ஆளுங்க தங்கியிருக்கானா? ஆமா சார்.
ஒருத்தர் தங்கியிருக்காரு. எந்த ரூம்ல இருக்கான்? எந்த ரூம்னு பாருங்க. ஒரு நிமிஷம் சார். 203 சார். அப்படியா? 203 சார். ஏங்க உங்க லாட்ஜுக்கு வரவங்க யாரும் என்னன்னு செக் பண்ண மாட்டீங்களா? வருமானம் வந்தா மட்டும் போதுமா? என்ன சார் சொல்றீங்க? அவரை பார்த்தா ரொம்ப நல்ல டைப்பா தெரிஞ்சது. ஆமா, பார்த்த உடனே நல்ல டைப்பா கெட்ட டைப்பா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் போலீஸ்ல இருக்கிற மோப்ப நாயெல்லாம் தூக்கிட்டு உங்களை தான் வேலைக்கு சேர்க்கணும். யோ, அவன் போதை மருந்து கடத்துற ஆளியா? என்ன சார் சொல்றீங்க? எங்களுக்கு முக்கியமான இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு. நீங்களும் கூட வாங்க. சாட்சிக்கு ஆள் தேவைப்படும். ஓகே சார். வாங்க. வாங்க சார். இந்த ரூம் தான் சார். எங்கே அவன்? தெரியல சார். இங்கதான் இருந்தான். கான்ஸ்டபிள், பாத்ரூம்ல செக் பண்ணுங்க சார். சார் பாத்ரூம் உள்ள பாத்துட்டு சார் யாரும் இல்ல. சரி, எல்லா இடத்தையும் நல்லா செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். ஹலோ சார், அவன் இங்க இல்ல சார். எஸ்கேப் ஆயிட்டான் சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அவனை காணும் சார். சரி, அந்த போதைப் பொருளையாவது எடுத்து அவன் தான் வச்சிருந்தான்னு கேஸ போட்டீங்கன்னா அவன் இந்தியால எந்த மூலையில இருந்தாலும் தூக்கிடலாம் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஒரு நிமிஷம் சார். என்னையாச்சு? உள்ள எதுவுமே இல்ல சார். சரி போங்க, வண்டியில வெயிட் பண்ணுங்க. வாங்க. வரேன். போங்க. ஓகே சார். சார், நம்ம ஆளுங்க உள்ள தரவா செக் பண்ணிட்டாங்க சார். உள்ள ஒண்ணுமே இல்ல சார். சார் சார் என்ன சொல்றீங்க? நான் அங்கதான் வச்சேன், அங்க இல்லையா? ஒருவேளை அவன் அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டானா? என்ன நடந்ததுன்னு தெரியல சார். சரி, நீங்க அதை ஏதாவது சமாளிங்க. நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உங்க லைனுக்கு வரேன். ஓகே சார். ஓகே, வச்சிடறேன் சார். ஆ. எப்படி தப்பிச்சிருப்பான்? வாய்ப்பே இல்லையே. பொருள் மிஸ் ஆயிருக்குன்னா அதை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டானோ? என்ன பண்றது? சான்ஸே இல்லையே. அது எப்படி? கரெக்டா தானே வச்சோம். எங்க போச்சு? ஐயோ. அப்பா? என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, என்னாச்சு? இல்லப்பா, ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. நானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எதா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்களேன்ப்பா. என்னம்மா, நீ என் பொண்ணு உன்கிட்ட சொல்லாம இருப்பானா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்படியாப்பா? எதா இருந்தாலும் நிஜமா என்கிட்ட சொல்வீங்களாப்பா? ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் இந்த மனுஷனை கேள்வி மேல கேள்வி கேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்க? பாங்க மதர்குல மாணிக்கமே, என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். வந்துட்டீங்களா? அப்புறம் என்னப்பா, என்ன சொல்றாரு அந்த இன்ஸ்பெக்டர்?